வணக்கம். இது ஜென் டாக்ஸ். நேற்று முன்தினம் தேமுதிக தலைவர் பிரேமலதா தமிழ்நாடு பட்ஜெட்டை வரவேற்று பேசினார். 2006 தேர்தல் அறிக்கையில தேமுதிக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்ததோ அதுல பல இன்றைக்கு பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கிறது, அதனால நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இருமொழி கொள்கை விஷயத்திலையும் அன்னை தமிழ் காப்போம், அனைத்து மொழிகளும் கற்போம் அப்படிங்கிறது தான் கேப்டன் எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிற கொள்கை. அதனால அதுலேயும் தமிழக அரசு கூட நின்று எல்லா போராட்டங்களிலும் நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது அப்போதே அவங்க இந்த மாதிரி சொல்றாங்களே, என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சிலருடைய புருவங்களை உயர்த்த வைத்தது ஒண்ணு. அதுக்கப்புறம் நேற்று அதிமுக சட்டப்பேரவையில பேரவை தலைவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்ல, அதுல அதை ஆதரித்து வாக்களிக்காமல் பாரதிய ஜனதா கட்சி வெளிநடப்பு செய்தது, பாட்டாளி மக்கள் கட்சியும் வெளிநடப்பு செய்தது. அப்பவும் அதிமுகவோடு ஒரு பரந்த கூட்டணி அமைக்க போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி இருந்தது. ஆனா இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த தீர்மானத்தை ஆதரிக்காமல் வெளியில் போகிறார்களே, என்ன நடக்குது அப்படின்னு சிலர் பேச தொடங்கினார்கள். இன்றைக்கு தேமுதிக தலைவர் பிரேமலதாவுடைய பிறந்த நாள். அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவர் எல்லாரோடவும் இதே மாதிரி வாழ்த்து சொல்றாரு. எல்லாரோடையும் நாகரீகமான ஒரு நடைமுறையை வைத்திருக்கிறாரு. அதனால அது இயல்பாக அதை கடந்தும் போயிடலாம். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி பட்ஜெட்டை வரவேற்றாங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே ராஜ்யசபா எம்பி அதிமுக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரேமலதா பட்ஜெட்டை வரவேற்றது, பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் வாக் அவுட் செய்தது. இன்றைக்கு முதலமைச்சர் பிரேமலதாவுக்கு வாழ்த்து சொன்னது. இவை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுடைய கணக்குகள் மாறுகின்றனவா, கூட்டணியே மாறுதா, என்னென்ன மாதிரி காம்பினேஷன் புதிதாக உருவாக போகுது என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். அதனுடைய விளைவாகத்தான் இந்த வீடியோ. தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் மாறுகின்றனவான்னு கேட்டா அந்த பிரச்சனையை எங்கிருந்து பார்க்கணும்? ஏற்கனவே ஒரே ஒரு கூட்டணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. தொடர்ந்து அந்த கூட்டணி 2019, 2021, 2024 வெற்றி பெற்று கொண்டும் இருக்கிறது. தொடர் வெற்றிகளுக்கு பிறகும் அது ஒன்றாக இருக்கிறது. புதிதாக மக்கள் நீதி மையம் இப்போது சேர்ந்திருக்கிறது. இந்த 2 நாட்கள் நடவடிக்கைகள் எல்லார் மனசுலயும் ஏற்படுத்துகின்ற சந்தேகம் என்னன்னா, பிரேமலதாவும் இந்த கூட்டணிக்குள்ள வந்துருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அது நடக்குமா நடக்காதா, அது திட்டமாக இருக்கா, அந்த மாதிரி விருப்பம் அவர்களுக்கு இருக்கா, இங்க ஏற்பதற்கு மனம் இருக்கா, ஏற்பதற்கு இடம் இருக்கா, எல்லாமே பார்க்கணும். பட் அந்த அணி அதிமுக பாஜக கூட்டணி அவங்க கூட்டணி எப்படி இருக்குது, அவங்க தனித்தனியாக நிற்கிறாங்களா, 2 பேர் சேர்ந்து மும்முனை போட்டியாக நிற்கிறாங்களா, இல்ல ஒருவர் இன்னொருத்தரோட சேர்ந்து மீதி 2 பேரும் தனியாக நிற்கிறாங்களா, 4 முனை போட்டியாக நிற்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாம் விடை தெரியல. அல்லது எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து ஒரு மகா கூட்டணியாக திமுகவை வீழ்த்துவதற்கு அதுதான் ஒரே வழி அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா வேறுபாடுகளையும், எல்லா கேள்விகளையும், எல்லா ஈகோவையும் தள்ளி வச்சுட்டு ஒரே அணியில நிற்கிறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. அது என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க அப்படியெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் போது, மாறுகின்ற சூழலுக்கு தகுந்த மாதிரி இந்த கூட்டணியும் தன்னை மேலும் வலிமைப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் தானே. அதுதானே இயல்பானது. அப்படிதான் யார் வேண்டுமானாலும் வரலாம். அங்கு இப்போது எதிர்த்து கொண்டிருக்கிறவர்கள யாரையும் வர்றதாக இருந்தா கூட வரலாம் தான். அது இந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குதா என்னங்கிறத அந்த சூழல் தான் முடிவு செய்யும். ஆனா திமுக கூட்டணியை பற்றி பேசுவது அவசியமாக இருக்குது. திமுக கூட்டணி எப்படி இருக்கு, அதுல எங்கேயும் கணக்கு மாறுதா, இருக்கிற கூட்டணிக்குள்ள யாரும் எங்கேயும் வெளியில போற மாதிரி தெரியல. அதனால புதிதாக யாராவது வந்தால் அது ஒரு அடிஷனாகத்தான் இருக்கும். மக்கள் நீதி மையம் ஏற்கனவே உள்ளுக்குள்ள வந்துடுச்சு. மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணிக்காக அவர் பிரச்சாரம் செய்தாரு. இந்த ஜூலைல அவர் மாநிலங்களவைக்கு உறுப்பினராக தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட போகிறார் கமலஹாசன் அப்படிங்கிறதும் உறுதியாயிடுச்சு. அதனால மக்கள் நீதி மையம் இப்போது இந்த கூட்டணியில தான் இருக்கு. போன தேர்தலில் இல்லாம இப்போ உண்டான டெவலப்மெண்ட், சட்டப்பேரவை தேர்தலில் இல்ல, இப்ப இருக்கிற டெவலப்மெண்ட் மக்களவை தேர்தலில் ஏற்கனவே வந்தாச்சு. அப்போ திமுக, காங்கிரஸ், மறுமலர்ச்சி திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி,
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன், மக்கள் நீதி மையம், இது எல்லாமே இப்போதைக்கு உறுதியானது. இன்னும் தேமுதிக இப்போதைக்கு இன்றைய நிலைமையில ஒரு வேளை வரலாமா அப்படிங்கிற கேள்வியை சிலர் எழுப்புறதுனால அதற்கான வாய்ப்பு இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை அப்படின்னு நாம நினைக்கலாம். அது சரிதான் நினைக்கிறேன். இதற்கு நேர் மாறாக எதிரே என்ன நடக்குது? அதிமுக கூட்டணியில் என்ன நடக்குது? அது பாஜகவோட கூட்டணியா? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. 6 மாசம் கழிச்சு பார்ப்போம்னு சொன்னாரு. அப்படி சொன்ன உடனே கூட்டணி இல்லைன்னு உறுதியா சொன்னவர் ஏன் இப்படி சொல்றாரு அப்படிங்கறதுனால கூட்டணிக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சோம். ஆனா நேற்று அசெம்பிளியில அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுக்காம வெளியில போயிடுச்சு பாஜக. அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? நீங்க ஊறுகாயாக எங்களை தொட்டுக்கொள்வதை நாங்கள் விரும்பவில்லை. உங்களுக்கு உள்கட்சி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் தேவைப்படுகிறது. அதுக்கு பாஜகவை ஊறுகாயாக தொட்டுக் கொள்வதை நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னு நினைச்சோ என்னவோ பாமகவும் பாஜகவும் சேர்ந்து வெளியில போயிடுச்சு. பாமக மக்களவை தேர்தலில் பிஜேபியோட இருந்தது. ஆனா சட்டப்பேரவை தேர்தலில் இங்க வந்துரும், அதிமுகவோட வந்துரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஒன்றை கொடுப்பது எப்படி அப்படிங்கிறத பொறுத்து அது உண்டா இல்லையாங்கிறது கடைசி நேரத்துல தான் முடிவு செய்யப்படும் அப்படின்னு தோன்றுகிறது. இப்போ இதற்கு மாறாக திமுக 4 வேட்பாளர்களை மட்டுமே போட்டுட்டு 2 பேரை அதிமுக இருந்து போட்டா மட்டும் ஏற்கிறோம், அது தவிர வேற யாருக்கும் கொடுத்தீங்கன்னா நாங்க 5வது ஆளை போடுவோம்னு எதையும் சொன்னாங்கன்னா என்ன சொல்ல போறாங்க, என்ன செய்ய போறாங்கிறது தெரியாது. யாருமே இன்னும் அதெல்லாம் முடிவு பண்ணிருக்க மாட்டாங்க, அல்லது முடிவு பண்ணாலும் வெளியில பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அதை பொறுத்துதான் அந்த கூட்டணியை பார்க்கணும். எனக்கு எம்பி சீட்டு தராம அவங்களோட கூட்டணிக்குள்ள போக வேண்டாம் என்ற நிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்திருக்கலாம். எல் முருகனை போல அவருக்கும் வேறொரு மாநிலத்திலிருந்து எம்பி சீட்டு கொடுக்கிறோம், அதனால இப்போதைக்கு அதிமுகவோட போக வேண்டாம் அப்படின்னு பிஜேபி அவரை சமாதானப்படுத்தி கூட வைத்திருக்கலாம். தெரியல என்ன நடக்குதுன்னு, அது வெளிப்படையாக தெரியல. அதெல்லாம் கெஸ் கேம் தான், அனுமானிக்கத்தான் முடியும். அதனால அங்க பெரிய டெவலப்மெண்ட் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தோட போய் சேருவாங்களான்னு பார்த்தா அதை பிஜேபி அதற்கான சூழலை உருவாக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா பிஜேபி கூட போய் சேரணும்னு அதிமுகவுக்குள்ள பிரஷர் இருக்கு. அந்த ஏரியாவை அவர் ஹேண்டில் பண்றதை பொறுத்து தான் அந்த முடிவுகள் வரும். அதனால அது உறுதியாக தெரியல. அப்போ தவேகவோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, அதிமுக அவங்களோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா அதுல 2 பேரும் யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத, வெற்றி பெற்றால் யார் முதலமைச்சர் அல்லது கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத முடிவு செய்யணும். அது ஈகோவை விட்டுட்டு அவங்க முடிவு செய்வாங்களா? அதுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர், இவர் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போனா அதை தேவைக்கால விஜயை மாபெரும் தலைவராக நினைச்சு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களா? அல்லது ஊழலுக்கு எதிரான இயக்கம் அப்படின்னு ஒரு அண்ணா ஹசாரே கேரக்டரை சுவீகரித்து கொண்டு வந்திருக்கிற விஜய் அதிமுகவோடு கூட்டணி அப்படின்னு சொன்னா அந்த கிளைம் வெற்றி பெறுமா அப்படின்னு பல கேள்விகள் அதை சுத்தி வருது. அதனால அவங்க அதுல என்ன முடிவு, எல்லா மேல போர்த்திருக்கிற எல்லா போர்வையையும் கழட்டி போட்டுட்டு பதவிதான் முக்கியம் அப்படின்னு நிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அது தேர்தல் நெருங்க தான் அவர்களுடைய அந்த கேரக்டர் என்னங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். திமுகவை எதிர்க்க வேண்டும், அதனால நாங்க யாரோட வேணாலும் கூட்டு சேருவோம் அப்படின்னு ஒரு தியரியை முன் வச்சு கடைசியில அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை நியாயப்படுத்த போகிறார்களா இல்லையா அப்படிங்கிறத அதை பார்க்கணும். இப்போதைக்கு அதுல ஒன்றும் செய்திகளாக பெருசா இல்லை. ஆனா அவங்க தனியாக போட்டியிடல, வேற யாரோடையாவது கண்டிப்பாக போட்டியிடுவார்கள். அவங்க கூட்டணிக்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் தினகரன் அந்த மாதிரி நபர்களோடவாவது பேசுற முயற்சி பண்றாங்க. அவர் பாஜகவை விட்டுட்டு இவங்களோட வருவாரா அப்படிங்கிறதும் தெரியல. அல்லது இனிஷியலா அவங்கெல்லாம் சேர்ந்து கடைசியில பாஜக அங்கேயே சேர்ந்துருமாங்கிறதும் தெரியல. அது பாஜக கையில, எல்லா கார்டும் பாஜக கையில தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அதிமுகவோட இருந்தாலும் இருக்கலாம், டிவிகேயோட இருந்தாலும் இருக்கலாம், நாத்தாக்காவோட இருந்தாலும் இருக்கலாம். எல்லாமே எல்லா கார்டும் பாஜக கையில தான் இருக்கு. அவங்க விருப்பம் போல் அந்த கார்டை பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அதனால இப்போதைக்கு அந்த சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அதிமுக சைட்லயும் டெவலப்மெண்ட் ஒண்ணு உடனடியாக இல்லை. எல்லாமே அவர் சொன்ன மாதிரி 6 மாசம் கழிச்சோ 1 வருடம் கழிச்சோ தான் பார்க்கணும். இப்போ அடுத்த ஜனவரி பிப்ரவரியில தான் பார்க்கணும்ன்ற நிலைமைக்கு கூட வரலாம். அது அந்த அளவுக்கு
ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கு அதிமுக. யார் யார் எப்படி அதை கையாள போகிறார்கள் அப்படிங்கிறத தெரியல, பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் தெளிவாக ஏதாவது பிக்சர் கிடைக்குதாங்கிறதா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகமும் அதேதான். அவங்க பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னாலும் நடைமுறையில் அவங்க பாஜகவுக்கு எதிராக எல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் பேசல. இப்ப நேற்று பேசிய பாஜகவுக்கு எதிரான பேச்சு கூட வலியுறுத்துகிறோம் தான். நீங்க டாஸ்மாக் மேல 1000 கோடின்னு சொல்றீங்கன்னா அப்புறம் ஏன் இங்க தமிழ்நாடு பாஜகவை விட்டு போராட்டம் நடத்துறீங்க, நீங்களே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு மேல வந்து நடவடிக்கை எடுக்காததற்காக கண்டிக்கிறோம்னு சொல்லக்கூட அவங்களுக்கு இன்னும் தைரியம் வரல. அவங்க வந்து சென்னையில நடக்கிறத போலி நாடகம்னு சொல்றாங்க, திமுகவும் பாஜகவும் நாடகம் ஆடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. தவிக்க இது என்ன அடிப்படையில சொல்றாங்க அப்படிங்கிறதும் தெரியல. நடவடிக்கை எடுக்காம சும்மா வெற்று போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு அதை வந்து சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா, தவிக்க முதல்ல சொன்னாங்கல்ல, அவர்களே இவர்களே எல்லாம் நாங்க கூட்டத்துல பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப எல்லா கூட்டத்திலையும் அதெல்லாம் பேசுறாங்க. அதையெல்லாம் சம்பிரதாயம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த சம்பிரதாயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அரசியல் சடங்குகள், அரசியல் சம்பிரதாயங்கள் இல்லாமல் நாங்கள் ஒரு கட்சி நடத்துவோம்னு சொல்லி வந்தவங்க வந்த முதல் கூட்டத்துக்கு அடுத்தாப்புலேயே, மாநாட்டுக்கு அடுத்தாப்புலேயே எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டார்கள், உதிர்த்து விட்டார்கள்னு சொல்லலாம், உதிர்த்து விட்டார்கள். அதே மாதிரி இன்னும் என்னென்னலாம் உதிர்க்க போகிறார்கள்ங்கிறத பார்க்கணும். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை நான் சொல்றாரு நாடகம் ஆடுகிறீர்கள் அப்படின்னு. அது அவங்களுடைய சடங்கு. நீங்க நடவடிக்கை எடுத்தாலும் அதை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி ஒரு கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தி நாங்க களத்துல இருக்கிறோம், திமுகவுக்கு எதிராக போராடுகிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க போராட்டம் நடத்துறாங்க. அதை நீங்க வந்து சேர்ந்து செய்யும் நாடகம் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கே அவர் ரொம்ப கடுமையாக ரியாக்ட் பண்ணிட்டாரு. நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கடுமையாக விஜயை சாடி இருக்கிறாரு. தேவையில்லாமலும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. சினிமால நடிகைகளுடைய இடுப்பை கிள்ளி கொண்டிருந்தவர்கள் இப்போது அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள்னு சொல்றாரு. அவ்வளவு தூரம்லாம் அவர் ஏன் பேசுறாருன்னு தெரியல. ஓகே, அதாவது நேற்று முதலமைச்சர் பேசும்போது கலைஞரை கோட் பண்ணியிருந்தார் சட்டப்பேரவையில். அதாவது எல்லா விதமான விமர்சனங்களுக்கும் இங்க இடம் இருக்கு, எல்லாருக்கும் விமர்சனம் செய்ய உரிமையும் இருக்குது. ஆனா நாளை அந்த மனிதரை நேரில் நாம் சந்திக்க போகிறோம் என்பதையும் நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு கலைஞர் சொன்னதாக நேற்று முதலமைச்சர் ஒரு கோட் சொல்லியிருந்தார். எனக்கு அது நினைவுக்கு வந்தது. சிலருடைய பிரஸ் மீட் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் ஒரு உணர்வு வரும். பட் அவங்க அப்படிதான் பேசுறாங்க, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அது எனக்கு இருக்கக்கூடிய பேச்சுரிமை, என்னுடைய அரசியல் புரிதல், சட்ட புரிதல், அதுல இருந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. அதுலதான் அமைச்சர்களை, முதலமைச்சர்களை எல்லாம் வந்து வேறு வேறு வார்த்தைகள்ல குறிப்பிடுறாரு. அது இயற்கை நீதிக்கு மாறானது, நாகரிகமற்றது அப்படிங்கிறது அவருடைய அரசியல் புரிதலுக்குள்ள இல்லை. அவருடைய பேச்சுரிமை, அவதூறுகளை பேசுவதற்கான பேச்சுரிமை அவருக்கு இருக்கிறதாக நினைக்கிறாரு அப்படின்னு நாம நினைக்க வேண்டியதாக இருக்கு. அப்படிதான் பேசுறாரு. ஓகே, இது இப்படித்தான் நடக்கும். அதனால அந்த திமுகவை எதிர்க்கக்கூடிய கூட்டணியில பெரிய அளவுல எந்த விதமான மாற்றமும் இந்த வாரத்துல, அடுத்த மாசத்துல அப்படிலாம் வந்துரும்னு நினைக்கல. அது எல்லாமே தனித்தனியாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. அல்லது ஓரிருவர் சேர்ந்து அணிதிரளக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அது வரைக்கும் எல்லாருமே தீவிரமான திமுக எதிர்ப்பை மட்டுமே முன்வைத்து களமாடி கொண்டிருப்பார்கள். ஊடகங்கள்லையும் வீதிகள்லையும் அவங்க அதுல இருந்து அவங்களுடைய மைலேஜ் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு தூரம் அவங்க முயற்சி பண்ணாலும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளைத்தான் அவர்கள் அனைவருமே பிரித்து கொள்ள போகிறார்கள். அது வந்து ரொம்ப அதிகமாக இல்லை அப்படிங்கிறது தான். முன்னால 3 பேர் பிரித்து கொண்டதை இப்போது 4 பேர் பிரித்து கொள்ள போகிறார்கள். புதிதாக அதிகமாக இங்கிருந்து வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணிக்கு இன்றைய தேதியில நல்ல கம்ஃபர்டபுள் அட்வான்டேஜ் இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். களத்துல முந்தி இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். சரியான திட்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். சரியான கொள்கையோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நல்ல தலைமையோடு கட்டுக்கோப்பான அணிகளோடும் இருக்கக்கூடிய கூட்டணியாகவும் அதுதான் இருக்கு. அதனால கூட்டணி கணக்குகள் எதிர்த்தரப்புக்குள்ள மாறி மாறி வரலாம். அதன் அடிப்படையில அவங்க வந்து ஏதாவது கிளைம் பண்ணலாம். ஆட்சி மாற்றம் உறுதி, நிச்சயமாய் நிகழும், அவரும் இவரும் சேர்ந்தால் போதும், நிச்சயம் ஆட்சி மாற்றம் தான் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கலாம், ஊடகங்கள்ல பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனா திமுக கூட்டணிக்கு தான் அப்போதும் அட்வான்டேஜ் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.